மகிழ்வை தந்திடும் ஜெபமாலை, மன உறுதியை தந்திடும் ஜெபமாலை. மகிழ்வை தந்திடும் ஜெபமாலை, மன உறுதியை தந்திடும் ஜெபமாலை. அருள் நீரை மறியென அழைத்திடும் போது ஆறுதல் தந்திடும் ஜெபமாலை. அருள் நீரை மறியென அழைத்திடும் போது ஆறுதல் தந்திடும் ஜெபமாலை. நம்மில் அருள் மழை பொழியும் ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை, தினம் ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை. ஜெபமாலை நாம் சொல்லுவோம், தினம் ஜெயம் என்று நாம் சொல்லுவோம். ஜெபமாலை நாம் சொல்லுவோம், தினம் ஜெயம் என்று நாம் சொல்லுவோம். நவமான ஜெபமாலை இதுதான், நவமான ஜெபமாலை இதுதான். நம் வெற்றியின் ரகசியம் இதுதான், இதுதான். ஜெபமாலை நாம் சொல்லுவோம், தினம் ஜெயம் என்று நாம் சொல்லுவோம். அக்டோபர் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை திருத்தூதர்களான புனித சீமோன் மற்றும் யூதா விழா. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 19 முதல் 22. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 12 தொடங்கி 19 முடிய. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு இறைவனிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபுவின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்து பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் திருத்தூதர்களான புனித சீமோன் மற்றும் யூதா ததேயு ஆகியோரது விழாவை கொண்டாடுகிறோம். இந்த இரு திருத்தூதர்களின் வாழ்வு பற்றிய தெளிவான குறிப்புகள் நம்மிடம் கிடையாது. விவிலியத்தில் கூட இவர்கள் அதிகம் பேசாதவர்களாகவே காட்டப்படுகிறார்கள். இந்த இரு திருத்தூதர்களுடைய வாழ்வு நமக்கு தருகிற சிந்தனையை குறித்து கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவதாக சீமோன். இவர் கானா என்கிற இடத்தைச் சேர்ந்தவர். இந்த ஊரில்தான் இயேசு திருமணம் ஒன்றின் போது தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார்.
கிரேக்க கிறிஸ்தவ மரபின்படி கானாவூர் திருமணத்தில் மணமகனாக இருந்தவர் இந்த சீமோனே. நற்செய்தியின் எந்த இடத்திலும் இவர் பேசியதாக குறிப்பு இல்லை. இயேசுவின் இறப்பிற்கு பின்பு சீமோன் எகிப்து, சிரின், லிபியா, பாரசீகம் ஆகிய இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கச் சென்றதாகவும் இறுதியில் ரம்பத்தால் அறுபட்டு மறை சாட்சியாக மரித்ததாகவும் பாரம்பரியம் கூறுகிறது. இவர் மரம் வெட்டுவோர், தோல் பதனிடுவோர் ஆகியோருக்கு பாதுகாவலர். அன்புக்குரியவர்களே, சீமோன் தீவிரவாதியாக, அதாவது ரோமை அரசிற்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடிய குழுவில் உறுப்பினராக இருந்தார் என்பதை நாம் தெளிவாக அறிய முடிகிறது. பல விவிலிய அறிஞர்களது கருத்துப்படி சீமோன் இயேசுவோடு சேர்ந்ததன் நோக்கமே இயேசுவை தங்களது தீவிரவாத வழிக்கு கொண்டு வருவதற்காகத்தான். இயேசுவை பெரிய கூட்டம் பின்பற்றுவதை பார்த்த சீமோன் இயேசுவை தன் வசம் கொண்டு வந்துவிட்டால் அவர் பின்னால் உள்ள கூட்டத்தையும் தங்களது ரோமையர்களுக்கு எதிரான போராட்டத்திற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று எண்ணியிருக்கக்கூடும். லூக்கா நற்செய்தி 22:36 முதல் 38 வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இயேசு சீடர்களிடம், இப்பொழுது பணப்பை உடையவர் அதை எடுத்துக்கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாள் இல்லாதவர் தம் மேலுடையை விற்று வாள் வாங்கிக் கொள்ளட்டும் என்று சொல்ல, அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இங்கே 2 வாள்கள் உள்ளன என்ற வார்த்தைகளை சீமோன் தான் உரக்கச் சொல்லியிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட தீவிரவாத மனநிலையோடு வந்த சீமோன் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவால் கவரப்பட்டு அவரால் மாற்றப்படுகிறார். இயேசுவை தனது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மாற்ற விரும்பியவர் இறுதியில் இயேசுவின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தான் மாறி போகிறார். அவருக்காக உயிரை இழக்கின்ற அளவிற்கு சாட்சியாக மாறுகிறார். அன்புக்குரியவர்களை, நமது வாழ்வு சீமோனின் வாழ்விலிருந்து மிகவும் வித்தியாசமானது அல்ல. பல வேளைகளில் நாம் கடவுளை நமக்கு சாதகமாக்க முனைகின்றோம். அதாவது கடவுள் நமது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். பெரும்பாலான நம்முடைய ஜெபங்கள் நம் தேவைகளை மட்டும் மையப்படுத்தி இருப்பது இப்படிப்பட்ட மனநிலையின் வெளிப்பாடே. உண்மையான ஆன்மீகம் என்பது இறைவனது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நம்மை மாற்றுவது, அதாவது அவரிடம் முழுமையாக சரணடைவது. நமக்கென்று நாம் திட்டங்கள் வைத்துள்ளது போல இறைவன் நமக்கென்று திட்டங்கள் வைத்துள்ளார். இந்த திட்டங்களை தேர்ந்து தெளிந்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வாக்க முனைவதே சரணடைதல் என்பது. இரண்டாவதாக புனித யூதா ததேயு. இவர் சின்ன யாக்கோபின் சகோதரர், இயேசுவின் உறவினர். இவருடைய முகமும் இயேசுவினுடைய முகமும் ஒரே மாதிரி இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இவரது பெயருக்கு இதயம் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட பல பெருமைகள் இருந்தாலும் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸின் பெயரும் இவரது பெயரும் ஒன்றாக இருப்பதன் காரணமாக இவர் அதிகம் கண்டுகொள்ளப்படாமலே இருந்திருக்கிறார். இயேசுவினுடைய இறப்பிற்கு பின்பு இவர் மெசபடோமியா, அர்மேனியா ஆகிய இடங்களுக்கு சென்று நற்செய்தி போதித்தார். இவர் கைவிடப்பட்டவரின் பாதுகாவலராக விளங்குகின்றார். அன்புக்குரியவர்களை, நற்செய்தியில் பதிவு செய்யப்பட்டுள்ளபடி இவர் பேசிய ஒரே வசனம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்லுகிறீரே, ஏன் என்று கேட்டதுதான். யோவான் 14:22. இருப்பினும் இதில் யூதாவின் பரந்த மனப்பான்மையை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்து மீண்டும் தன்னை வெளிப்படுத்தும் போது சீடர்களாகிய தங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகிற்கே தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆவல் அவரது கேள்வியில் மறைந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னையும் தாண்டி பிறர் மீது உண்மையான அக்கறை கொண்ட மனிதனால் தான் இவ்வாறு சிந்திக்க முடியும், கேள்வி எழுப்ப முடியும். இவ்வாறு இவர் பிறர் மீது கொண்டிருந்த அக்கறையின் காரணத்தினால் என்னவோ இவரால் கைவிடப்பட்டவர்களின் துன்பங்களையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் கைவிடப்பட்டோரின் பாதுகாவலராக இவர் திருச்சபையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முன்சார்பு எண்ணங்களும் குறுகிய மனப்பக்குவங்களும் நம் வாழ்வை ஆக்கிரமித்திருப்பதன் காரணமாக நம் உறவு வாழ்வு ஊனப்பட்ட ஒன்றாகவே அமைந்து விடுகிறது. யூதா ததேயுவிடமிருந்த அதே பரந்த மனப்பான்மையும் பிறரன்பு கரிசனையும் நம்மிலும் வளர இறையருளை இறைஞ்சி கேட்போம். ஜெபம். இறைவா, உம்மிடம் அதிகமாக சரணடைவதன் வழியாக எம்முடைய குறுகிய எண்ணங்களை உடைத்தெறிய வரந்தாரும். ஆமேன்.
திருத்தூதரே மறை சாட்சியான வேதமே புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. திருத்தூதரே மறை சாட்சியான வேதமே புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் அறிந்து பேசுமே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் பரிந்து பேசுமே. திருத்தூதரே மறை சாட்சியான வேதமே புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. மனிதநேயத்தின் அருள் காவியமாய் ஓங்கியே கிரேக்க நாட்டிலே உதித்தெழுந்த அன்பு தூதரே, இயேசுவின் துணையாய் நல் கல்வாரி பாதையில் சிலுவையினை சுமந்தே அருள் தாங்கி நின்ற சீடரே, எகிப்து தேசத்தில் மறை போற்றி வந்த தூதரே, மேற்கத்தியோரின் உயர் நம்பிக்கையின் தீபமே, தீமை போக்கியே பெரும் நன்மை கொண்ட புனிதமாய் தீஞ்சுடராம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சீடரே, வாழும் வரை மறை வாழ்வின் சுடராகி நீர் மறை சாட்சியான தூதரே உம்மை வணங்கினோம். வாழ்க வாழ்க தூதரே தூய சீமோனே, விண்ணுலகில் எங்களுக்காய் பரிந்து பேசுமே. வாழ்க வாழ்க தூதரே தூய சீமோனே, விண்ணுலகில் எங்களுக்காய் பரிந்து பேசுமே. திருத்தூதரே மறை சாட்சியான வேதமே புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே.